ஒரு அரசியல் கட்சி அவன் டோட்டல் இன்னபிலிட்டிய எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கருத்து. இப்ப நாங்க நேத்து பார்த்தோம், ஜனாதிபதியோட 3 மினிஸ்டர்மார் 3 விஷயம் சொல்றாங்க. அத மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த 159 பேரும் பானும் தேங்காய் சம்பளம் திண்டவனும் தான். 159 பேரும் ஒத்தனாவது ஒழுங்கா கறி திண்டவன் இல்ல. 159 பேரும் பானும் இந்த பொல் சம்பளம் திண்டவனும் தான். இன்றைக்கு நல்லா எப்படி பொல் சம்பளம் இல்லாம அவங்க லக்ஷரியா கோழி மீன் இறைச்சி திண்டவனுமாய் பேசலாம். அப்ப இப்ப பாருங்க, பொல் சம்புளால தான் இந்த ஷார்டேஜ்ன்றான். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஆளும் கருத்து சொல்றாங்கடா. அவன்ட ஏழாமே தான் அவன் சொல்ற இல்லாம அது மட்டுமில்ல இன்னும் ஒரு விடயமும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது சுனில் ஹந்துநெத்தி, நாட்டிற்கு மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு காரணம் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களின் தேவையான அளவு தரத்திற்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்படாமையாகும். ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களையும் இறக்குமதி மீன் இறக்குமதி, உப்பு இறக்குமதி, அரிசி இறக்குமதி, மஞ்சள் இறக்குமதி, தேங்காய் இறக்குமதி, எங்கய்யா உங்களுடைய நாடு செல்ல போகும்? இப்ப நீங்க இது இவ்வளவு காலத்துக்கு உங்களோட லைஃப்ல ஸ்ரீலங்கா எக்கானமியை பத்தி நீங்க பார்த்தாலுமோ, ஸ்ரீலங்கா எக்கானமியை பத்தி நீங்க நீங்க ஒரு காலமாவது இப்படி ஒரு கிரைசிஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நெவர். அப்ப இந்த கிரைசிஸ் இப்படி காலத்துல வாரேன்னு சொன்னா எங்க ஒரு டெபிஷியன்சி ஒன்று இருக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன? அப்ப அந்த சொல்யூஷனை கொடுக்காம நீங்க தேங்காய் சம்பளம் செய்யாங்க, நீங்க பாலை புளியாங்க. இப்படி மக்களுக்கு சொன்னா மக்கள் என்னத்தை எதிர்பார்ப்பாங்க உங்கள்ட்ட? அப்ப இன்றைக்கு நீங்க குரங்கு வந்து தேங்காய் தின்றீங்க, தேங்காய் சம்பளம் செய்யற சுடுறீங்க, தேங்காய் பாலை புளியற சுட்டி தேங்காய் இல்லாம போகுதுன்றீங்க. இதெல்லாம் ஒரு ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரெசல்யூஷனோ ஏத்துக்கொள்ளக்கூடிய ஆன்சரோ இல்ல. இதுக்கு சரியான சொல்யூஷன் என்ன? எஸ், ஒரு ஷார்டேஜ் இருக்கு, ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நாங்க செய்வோம், நாங்க இம்போர்ட் பண்ணுவோம், மக்களுக்கு எந்த ஷார்டேஜ் எல்லாம் நாங்க வாரக்கிழமையில இருந்து கொடுப்போம். இதுதானே கவர்மெண்ட் கிட்ட வர வேண்டிய ரிப்ளை. அப்படி இல்லாம இதுக்கு வேற வேற காரணம் சொல்றது அரசாங்கத்துக்கு எங்க மக்கள் என்ற முறையில எங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்.